தினமும் காஃபி டீ குடிக்க வேண்டாம். அதை தேநீரில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம், தேயிலையோடு சேர்த்து கூடுதலாக 1-2 விஷயம். ஒரு நாள் தேநீர் குடிச்சிங்க, இன்னொரு நாள் நல்ல இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு போட்டு வெந்நீரில் கலந்து குடிப்போம். வெறும் இஞ்சி, வெறும் எலுமிச்சம்பழம். ஒரு நாள் நெல்லிக்காய் கஷாயம் போட்டு அதில் தேன் விட்டு சாப்பிடும். வெறும் நெல்லிக்காய் பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த சூடோட இளஞ்சூடோட கொஞ்சம் தேனை கலந்து அதை குடித்து பாருங்க. எவ்வளவு மிகச்சிறப்பான விஷயம் தெரியுமா? அந்த தேநீரில், அந்த நெல்லிக்காய் தேநீர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம உடம்புல இம்யூனோசெனசன்ஸ்பாங்க வயோதிகத்தில், அதாவது ப்ரோக்ரஸிவ் டிகிரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டி. வயோதிகத்தில் ஒரு 70 வயசு 65 வயசுக்கு மேலே மெல்ல மெல்ல நம்முடைய எதிர்ப்பாற்றல் குறையும். அதை கூட மீட்டெடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கும் நெல்லிக்காய்க்கும் தேனுக்கும் இருக்குது நண்பர்களே. நம்ம ஏன் தினம் ஒரு நாள் அப்படி ஒரு தேநீர் குடிச்சா என்ன தப்பு? எதுக்கு தினம் ஒரு 3 ரோசஸ் டீ, அதில் அதிமதுரம் போட்டிருக்கு, அஸ்வகந்தா இருக்குன்னு டிவியில் ஒரு பாட்டி சொன்னால் அதை போய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம்? ஏன் நம்ம வீட்டில் பக்கத்தில் நெல்லிக்காய் இல்லையா? அந்த நெல்லிக்காய் டீ சாப்பிடுவோம். ஒரு நாள் ஆவாரை தேநீர் குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு தமிழ் சமூகம். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு சித்தமருத்துவம் சொல்லுது. என்ன அர்த்தம்? ஆவாரையோட சேர்ந்து ஒரு 7 பட்டை அந்த கஷாயத்தை குடிச்சா யூரின் நல்ல இனிப்பு கலந்து போகக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கும், இல்லை சர்க்கரை வியாதியினால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த சிகேடி எப்படிமாங்க, கிரானிக் கிட்னிஸ், 2க்கும் ஆவார கஷாயம் நல்லது. இன்றைய ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலையும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திலையும் ஆல் இண்டியா எல்லா நிறுவனங்களையும் இன்னைக்கு ஆராய்ந்து சொல்லியிருக்கேன். ஆவாரை வறண்ட பூமியில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பில் எங்கே பார்த்தாலும் ஆவாரை கிடைக்கும். கண்டிப்பாக நாம் கொஞ்சம் மெனக்கிடணும். நமக்கு ஒரு சின்ன அக்கறை இருக்கணும். எல்லாம் அமேசானில் ஆர்டர் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரணும், இல்லை கடையில் போய் நான் அப்படியே ரெடியாக இருக்கணும், இல்லைன்னா தோனியோ தலையோ காசு வாங்கிட்டு குத்தாட்டம் போட்டு எதையோ ஒன்று சொல்லணும், அதை மட்டும் தான் நான் வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம் நண்பர்களே. நம் பாட்டியும் தாத்தாவும் சொன்ன விஷயத்தை நாம் என்னைக்கு வெளியே விட்டுட்டு போனோமோ அன்னையிலேருந்து நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளை எல்லாருக்கும் உங்களுடைய அத்தனை தாத்தா பாட்டியும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு சரியாக வெளிக்கு போல, அவனுக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை கொடு, அவனுக்கு கொஞ்சம் சுக்கு எண்ணெயை கொடு சொன்னாங்களா சொல்லலையா நம்ம பாட்டி? ஏன்னா அவன் MBBS படிச்சுட்டு வந்தாங்களா, இல்லை FRCPயா? அவனுக்கு கொஞ்சம் வாய்வு இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் பித்தம் இருக்குது, தலை கிருகிருப்பு, அவனுக்கு இஞ்சியை தட்டி ஊத்து. இதெல்லாம் அனுபவத்தில் கோர்த்து வந்த விஷயங்கள் இன்றைய அறிவியலாளர்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ நாம் ஏன் காலையில் சாப்பிடக்கூடிய பானத்தை ஒரு நாள் தேநீர் குடிச்சுக்கோங்க. தேநீரும் மிகச்சிறந்த பானம் தான். ஆனால் தேநீரை எப்படி குடிக்கணும்னா, வெறும் தேயிலையை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் 1 ஸ்பூன் தேயிலையை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குடித்தாதான் அதுக்கு பேர் தேநீர். பால்லையே நான் தேயிலையை போட்டு கொதிக்க வைப்பேன் சார், அப்புறம் நல்லா அரைப்படி சர்க்கரை அதில் போடுவேன் சார். சில பேர் அப்படியே டீ கஷாயம் மாதிரி போடுவேன். ஏன் அப்படி இருக்கணும்?